ஆன்மீகம் பற்றி நீங்க சொன்னீங்க, அது தனியா இருக்கு, அரசியல் ஏற்பாடு தனியா இருக்குன்றீங்க, வேற மாதிரி கணக்கு வேண்டாம். என்ன செய்தார்கள் அப்படிங்கிற கேள்வியை முன்வைப்பாங்கன்றீங்க. ஆனா இன்னொரு கேள்வி சேர்ந்தே அதிமுக கூட்டணிக்கு வராதா? அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியோடு நட்புறவுல கூட்டணியில தான் 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. டாக்டர் கிருஷ்ணசாமி இருந்தாரு. அப்ப அவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இப்போ அப்படின்னு பிஜேபியிலே கேட்கிறாங்க. எங்களோடு இருந்தவர்கள் தானே, அப்ப நாங்க தவறு செஞ்சோன்னு எப்படி அவங்க சொல்ல முடியும்? எங்கன்னா நீங்க இல்ல அதாங்க அரசியல்ல நீங்க நீங்க நாங்க பார்த்தோம், இன்னைக்கு செய்வீங்கன்னு பார்த்தோம், நாளைக்கு செய்வீங்கன்னு பார்த்தோம், நீங்க ஒன்னும் செய்யல. உங்களோடு இருப்பதா உங்களோடு இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமையா இருக்குது. நாங்க மக்களுக்கு பதில் சொல்ல முடியல, அதனால் நாங்க விலகி வந்துட்டோம், இனிமேல் போக மாட்டோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். நாங்க இனிமேல் என்ன நெருக்கடி கொடுத்தாலும் என்ன சூழ்நிலையிலும் நாங்க உங்களோடு தான் இருப்போம். தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம், எங்களுக்கு வாக்களியுங்கள். நாடாளுமன்றத்தில் நாங்கள் வருவா குரல் கொடுப்போம். திமுக தோத்து போச்சு. 2019 38 நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்தீங்க, அவங்க ஒரு உறுப்பினரும் கூட செயல்படல. 3 வருஷத்துக்கு முதல்ல என்னத்தை வாக்குறுதி கொடுத்து திமுக ஆட்சிக்கு வந்தது, அவங்களும் எதுவும் செய்யல. வீட்டு வரி உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, சொத்து வரி உயர்வு, அரசு ஊழியர்களுக்கு எதுவுமே செய்யல. அதே போல போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு எதுவும் செய்யல. சோ எங்க பார்த்தாலும் மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்வு இருக்குது. எனவே ஆன்டி இன்கம்பன்சி மத்திய அரசு எதுவுமே செய்யல. வெறும் ஆன்மீகம் சொல்றாங்க. வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மோடிங்கிறது மட்டுமே காட்டி எல்லாம் ஓட்டு வாங்க முடியாதுங்க. சோ அதனால திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் அவர்களாலையும் எதுவும் செயல்பட முடியல. எனவே ஆட்டோமேட்டிக்கா மக்கள் செல்வாக்கு அதிமுக புதிய தமிழக கூட்டணிக்கு நிச்சயமாக சேரும். இந்த கூட்டணி முதல காட்டிலும் மக்கள் செல்வாக்குல வாக்கு வங்கியில மிகப்பெரிய வலுவாக இருக்குது. இந்த நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வரலாறு காணாத வெற்றியை எங்கள் கூட்டணியை ஈட்டும்.